எல்லாருக்கும் வணக்கம். லக்கி ஃபிஷன் கிச்சனில் இன்றைக்கி ஆலு பராத்தா எப்படி செய்கிறது, உருளைக்கிழங்குல ஒரு மசாலா மாதிரி செஞ்சு அதை சப்பாத்திக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணுறது தான் ஆலு பராத்தா. இன்னும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2-3 உருளைக்கிழங்கு தோலோட குக்கரில் போட்டு நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் மசாலா பொருள். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி. இதெல்லாம் தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கில் போட போகிறோம். இப்போ இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தோலோடு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதில் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே மைய மசிச்சிருங்க. மசிச்சுட்டு அதில் தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம் ஏற்கனவே, அதனால் இதில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சொன்ன அந்த மசாலா சாமானெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக நான் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் சாப்பிடச்சே அது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சப்பாத்தி மாவு உருண்டை எடுத்துக்கிட்டு அதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. சின்ன சப்பாத்தி அளவுக்கு, கொஞ்சம் திக்காக ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு, இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்குல ஒரு மசாலா, அந்த மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் மூடி சீல் பண்ணிவிடுங்க. ஸ்டஃபிங் வெளில தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு எல்லா சைடும் நல்லா சீல் பண்ணிவிட்டு திருப்பிட்டு திரும்ப மாவில் தொட்டு நல்லா தேய்ச்சிருங்க. ஆலு பராத்தா ரொம்ப மெல்லிஸாக வராது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா இந்த உருளைக்கிழங்கு மசாலா, அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த சப்பாத்தி கிழிஞ்சு அது வெளில வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு திக்காகவே நல்லா தேய்ச்சிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை ஒரு சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி தவா நல்லா சூடாக இருக்கணும். பராத்தா போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இது நீங்கள் எண்ணெயில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் கூட பண்ணலாம். இப்போது இந்த பராத்தா 2 சைடும் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்கிற இந்த மசாலா சாமான், இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் எதையுமே நம்ம வதக்கலை. அதனால் இந்த ஹீட்டில் தான் அது வதங்கணும். அதனால் மிதமான தீ, லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுங்க. இந்த டிஷ்ஷில் நான் வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா இதில் வெங்காயம், பூண்டெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பெருசாக சைட் டிஷ்னு எதுவும் தேவை கிடையாது. ரொம்ப நீங்கள் மெனக்கெட்டு பண்ணணுன்னா சன்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக தயிரில் உப்பு போட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு அதை சைட் டிஷ்ஷாக வச்சிடலாம். ரைத்தா மாதிரி பண்ணி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சிடலாம். ஒரு வெள்ளரிக்காய் பச்சடியோ இல்லை வெங்காய பச்சடியோ கூட சைட் டிஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதை நான் இங்கே தயிரோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லக்கி ஃபிஷன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.